மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எத்தனையோ விஷயங்களை ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்படுகிற விஷயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்றும் தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் ஆசைப்படுகிற விஷயங்களை அடைந்து கொள்ளும் வழிகள் என்ன, அதனுடைய பாதை என்ன, அதனுடைய ரூட் என்ன என்பதை தேடி பிடித்து கண்டுபிடித்து தன்னுடைய மரணத்திற்கு முன்னதாகவாவது அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அமைப்பு மனிதர்களில் பலருக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் சிறுவனாக இருந்த பொழுது வாலிபம் அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டான், வாலிபத்தை அடைந்தான். பிறகு திருமணம் வேண்டும் என்று ஆசை கொண்டான், திருமணம் செய்து கொண்டான். அதற்கு பிறகு குழந்தை வேண்டும் என்று ஆசை கொண்டான், குழந்தை பெற்றுக்கொண்டான். அந்த குழந்தையை படித்து வாலிபமாக்கி பட்டம் பெற செய்ய வேண்டும் என்று முயற்சித்தான், ஆசைப்பட்டான், அதையும் அடைந்து கொண்டான். பிறகு பதவி, பட்டம், அது இது என்னவெல்லாம் தேவைப்படுமோ அவைகள் மீதெல்லாம் அவன் மோகம் கொண்டான், ஆசை கொண்டான். இவைகளையெல்லாம் ஓரளவு மரணத்திற்கு முன்னதாக 100% அல்லது அதற்கு குறைவாகவோ அவன் பெற்று அனுபவிக்கும் நிலையில் அவனை மரணம் தழுவிக்கொள்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே, நான் சொல்ல வருகிற தகவல் இதில் மாபெரும் வேதனையான விஷயம் என்னவென்றால், உலகில் ஆசைப்படுகிற பொருளை அடைய வேண்டும் என்று பாதைகளை தேடுகிற மனிதன், இவன் ஆசைப்படாத ஒரே ஒரு விஷயம் இவனிடத்தில் உண்டு. இவன் ஆசைப்படாத விஷயம் ஒன்று உண்டு. அவன் ஆசைப்படவில்லை, அதை தேடவும் இல்லை, அதில் வளர்ச்சியும் காணவில்லை. அவன் ஆசைப்படவும் இல்லை, தேடவும் இல்லை, அதில் வளர்ச்சியும் காணவில்லை என்பதுதான் ஒரு கைசெய்தமான விஷயம். எதை அவன் ஆசைப்படவில்லை, தேடவில்லை, வளர்ச்சி காணவில்லை, நின்ற இடத்திலேயே இருக்கிறான் என்றால் அதுதான் இந்த தீன், மார்க்கம். அல்லாஹ்வின் மஹப்பத்தை பெற அவன் ஆசைப்படுவது கிடையாது. அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற பெரும்பாலும் ஆசைப்படுவது கிடையாது. அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான வழிகள் என்ன? அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறணுங்க, நெருக்கத்தை பெற வேண்டும், அதற்கென்று சில பாதை இருக்கிறது அல்லவா, சில வழிமுறை. அரபியில் தரீகா என்று சொல்வார்கள், வழி. அப்ப அந்த வழிகளை நாம் தேட வேண்டுமா இல்லையா? எப்படி இறைவனை அடைவது, எப்படி இறைவனை பெறுவது, அதற்கான ஆசைகளை அவன் வளர்த்து கொள்வதும் இல்லை, அதற்கான பாதைகளை தேடுவதும் இல்லை. அவன் நின்ற இடத்திலேயே நிற்கிறான். எப்படி ஒரு 10 வயது ஆனவுடன் நம்முடைய பெற்றோர்கள் அருகே உள்ள பள்ளிவாசலில் நடைபெறுகிற மதரசால கொண்டு போய் விட்டுருவாங்க. அது எப்படி விடுறாங்க தெரியுமா? ஒரு ஸ்கூல் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அது தலைமை ஆசிரியரை சந்திப்பதும், அங்கு கொடுக்கும் ஃபார்மை வாங்குறது, ஃபில் பண்ணுறது, போட்டோ போட்டுறது, அது செய்கிறது, இது செய்கிறது, நிறைய ப்ரொசீஜர், நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. அதையெல்லாம் பேணி அதுக்கு கட்ட வேண்டிய காசெல்லாம் கட்டி தான் என்ன செய்வாங்க, பத்திரமா சேர்த்து விட்டுட்டு வருவாங்க. ஆனால் மதரசாலை எப்படி தெரியுமா கொண்டு வந்து விடுறாங்க? நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. நாம் அசர் முடிச்சுட்டு மேலே போய் உட்காந்து 2 பேரும் உட்காந்துருக்கான். யாரா எங்கப்பா இருந்து வந்தீங்க அப்படின்னா, அசரத்து எங்கள் அம்மா மதரசாவுக்கு போக சொல்லிட்டாங்க, வந்தேன். உங்கள் அத்தா யாருப்பா, உங்கள் வீடு எங்கே இருக்குது, நாம கேட்டு தெரிய வேண்டிய சூழல். பிறகு அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்ல வேண்டியது, அவன் போகணும்னு சொன்னால் சரியில்லை, அதனால் உட்கார வச்சு நாளைக்கு வரும்போது உங்கள் அத்தாவை அழைச்சிட்டு வா. இப்படித்தான் நடக்கிறதை தவிர, அதாவது ஏதோ திறந்த மனமாக கொண்டு போய் விடுவது. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, ஸ்கூல் லீவுனா கொண்டு வந்து விடுவாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெற்றோரை சந்திச்சு நாம கேட்டா என்ன சொல்லுவாங்க, அதில் ஸ்கூல் ஒர்க் அவனுக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறான், அந்த ஸ்கூல் ஷெட்யூல் கரெக்டா இருக்குது, அதனால வர முடியல, ஸ்கூல் லீவ் எடுக்க நான் அனுப்பிச்சிடறேன், ஸ்கூல் லீவ் எடுக்க லீவ் விடுங்க நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்பார். கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே, நான் சொல்ல வருவது, நாம் சிறு வயதினராக இருந்த பொழுது அருகே உள்ள மதரசாவில் கொண்டு போய் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை கொண்டு போய் விட்டார்கள். அங்குள்ள உஸ்தாது பெருந்தகை பிஸ்மில்லாவை சொல்லிக் கொடுத்தார், அலில்பாவை சொல்லிக் கொடுத்தார், குர்ஆனை சொல்லிக் கொடுத்தார், தொழுகையை சொல்லிக் கொடுத்தார், தொழுகையின் சட்டங்களை சொல்லிக் கொடுத்தார். அதோடு நின்று விட்டோமே தவிர அதிலிருந்து மேம்பட வேண்டும், அதை இன்னும் தெரிய வேண்டும், இன்னும் அறிய வேண்டும், ஆழமாக செல்ல வேண்டும், அல்லாஹ்வை புரிய வேண்டும், ரசூலை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களின் கண்ணியத்தை புரிய வேண்டும் என்று
நாம் ஆசைப்படுவதும் இல்லை, அதை அடைகிற வழிகளை தேடுவதும் இல்லை. ஹஸரத் அதற்கு நேரமும் இல்லை. ஆசைப்படுறது ஒரு பக்கம், அடைகிற வழியை தேடுறது ஒரு பக்கம், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே, நான் சொல்ல வருகிற தகவல், மனிதன் துனியாவில் பிறந்திருக்கிறான், சொர்க்கத்தில் பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா நாம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் பிறந்தாங்க, நம்முடைய வாப்பாவும் உமாவும் சொர்க்கத்தில் இருந்தாங்க, நாம பிறந்தது துனியால தான் இல்லையா? துனியாவிற்கு நாம் வந்தாலும் கூட பெருமானாரை அல்லாஹ் அனுப்பினான், சொர்க்கத்தை பற்றி விளக்க செய்தான், குர்ஆனை கொடுத்தான். பெருமானார் தங்களுடைய பொன்மொழிகளை உதிர்த்திருக்கிறார்கள் சமூகத்துக்கு. அல்லாஹ்வை சொல்லி இருக்கிறார்கள், ரசூலை சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆனை சொல்லி இருக்கிறார்கள். பெருமானார் சொல்லாத எதுவுமே இல்லையே. அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் ஏதோ அருகே உள்ள மதரசால கொண்டு போய் விடுறது, அலிஃபா கற்றுக்கொள்ள சொல்றது, பிறகு குர்ஆன் ஓத வைக்கிறது, பிறகு தொழுகிறது, அதோடு தான் நம்ம நிற்கிறோம். கேட்டால் நேரம் இல்லை, காலம் இல்லை, பொழுதில்லை என்பதாக சொல்லி நாம் காலங்களை கழித்து 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 கடைசியில் மரணம் நம்மை தொடுகிற நிலைக்கு ஆளாகி விடுகிறோம். நல்லோர்களே, எப்படி துனியாவின் உடைய விஷயத்தில் அதை தேட வேண்டும் என்ற வழிகளை கண்டுபிடித்து நம்முடைய ஆசையை பூர்த்தி செய்கிறோமோ, இதே போல அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற வழிகளை கண்டுபிடித்து அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றும் ஆசைப்பட வேண்டும். அவனுடைய மஹப்பத்தை பெற வேண்டும் என்றும் ஆசைப்பட வேண்டும். சஹாபா பெருமக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இறை நெருக்கத்தை பெறுவதற்கு அவர்கள் செய்த காரியம் நம்முடைய சிந்தனைக்குள் செலுத்தி இப்படியெல்லாம் அவர்கள் செய்திருப்பார்களா என்று பேராச்சரியப்பட வைக்கிறது. நம்மால் அதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. சஹாபா பெருமக்களினுடைய அந்த இறை நெருக்கத்தை தேடி இந்த பாதைகளை நாம் பார்த்தால், இப்படியும் இந்த சமூகம் வாழ்ந்திருக்கிறதா? அதனால அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை பார்த்து சொன்னான், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்றார். அஸ்ஹாபிகன் நுஜூம் ஃபபிஐஹிம் இஹ்ததைதும் இஹ்ததைதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களை போல அவர்களில் இன்றும் எவர்களை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்றார்கள். இஹ்ததைதும் இஹ்ததைதும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபியா பெண்மணி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹரமான பெண்மணி. பெருமானாரின் உறவு, ஆனால் மஹரம். மஹரம்னா நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா வீட்டுக்கு வருவாங்க, சில நேரம் ஓய்வெடுப்பார்கள். அப்படி உறங்கி சிறிது நேரத்தில் பெருமானார் சிரித்துக் கொண்டே விழித்தார்களாம். ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு வந்து தூங்கினாங்க, சிரித்துக்கொண்டே பெருமானார் விழித்தார்கள். சிரிப்புக்கான காரணத்தை உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே விழிக்கிறீங்களே, என்ன விஷயம்? வீட்டுக்குள்ள வரும்போது ஒருவர் செஞ்சுக்கிட்டு வர்றார், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சிரிக்கிறார் என்பது வேறு. நீங்க தூக்கத்திலிருந்து விழிக்கும் போதே சிரித்துக் கொண்டு விழிக்கிறீர்களே நாயகமே, இதற்கு என்ன காரணமோ? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் சமூகத்தை பற்றி கனவில் எடுத்து காட்டப்பட்டது, என் உம்மத்தை பற்றி கனவில் எடுத்து காட்டப்பட்டது. என் உம்மத்தில் உள்ள சிலர் அரசர்களை போன்று சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு நிலையில் அவர்கள் உற்சாகத்தோடு அல்லாஹ்வின் பாதையில் கடலில் பயணம் செய்வதை போன்று கனவு கண்டேன். அல்லாஹ்வின் பாதையில், அதாவது ஜிஹாத். என்னுடைய சமூகத்தினர் பேரரசர்களை போன்று அமர்ந்திருக்கும் ஒரு காட்சியில் அவர்கள் கடலில் பயணம் செய்வதை போன்று நான் ஒரு கனவு கண்டேன். இதுதான் என்னுடைய சிரிப்புக்கான காரணம் உம்மு ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் அந்த புனிதமிகு கூட்டத்தில் ஒருத்தியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்களேன். அது என்ன கூட்டம்னு தெரியும் இவங்களுக்கு, யாருக்கு? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அதனால சொன்னாங்க, யார சொல்லலாம், நானும் அவர்களில் உள்ளவளாக ஆகிட வேண்டும் என்று நீங்கள் ரப்பிடத்தில் துஆ செய்யுங்களே, நீயும் அவர்களில் உள்ளவள் தான் என்று சொன்னார்கள். சொல்லலாம் துஆ செஞ்சுட்டாங்க, நீ அவள் உள்ளவள். உடனே நபி அவர்கள் மீண்டும் உறங்கினார்கள். இரண்டாவது முறையும் சிரித்த நிலையில் விழித்தனர். உம்மு ஹராம் கேட்டாங்க, இதற்கு என்ன காரணமோ? நபி அவர்கள் அந்த காரணத்தை சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த கூட்டத்திலும் உள்ளவனாக நான் ஆகிவிட வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ முதல் கூட்டத்தில் உள்ளவள் என்று சொல்லி முடித்துக் கொண்டார்கள். முதல்ல நான் சொன்ன ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் உள்ளவம்மா நீ, தேவையில்லை, இதை விட்டுட்டான். நல்லோர்களை, நான் சொல்ல வருகிற தகவல் என்னவென்றால், இதே உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் போது கடல் பயணம் மேற்கொண்டார்கள். ஜிஹாதுக்காக கடல் பயணம் மேற்கொண்டு பிறகு கரைக்கு வந்து இறங்கி தமது வாகனத்தில் ஏறும் பொழுது தடுமாறி கீழே விழுந்து ஷஹீதானார்கள். இதே உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில ஜிஹாதுக்காக கடல் பயணம் மேற்கொண்டனர். அல்லாஹ்வின் பாதையில் பயணம் மேற்கொண்டு பிறகு கரைக்கு வந்து அந்த கப்பலில் இருந்து இறங்கி தன்னுடைய ஒட்டகமோ அல்லது குதிரையோ போன்ற வாகனத்தில் ஏறி அவர்கள் தரைமார்க்கமாக பயணம் செய்து செல்லும் பொழுது வாகனத்தில் ஏறும் பொழுது கால் இடறி கீழே விழுந்து அதே இடத்தில் ஷஹீத், அல்லாஹ்வின் பாதையில் மரணித்திருக்கிறார்கள். ஜிஹாதுக்காக செல்லும் ஜிஹாத் என்பது அது இறை வழியில் உள்ளது. அதான் அல்லாஹ்வின் பாதை. அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தார்கள். யாரு? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு கனவு கண்டாங்களா இல்லையா? என் சமூகம் கடலில் பயணம் செய்கிறார்கள் பேரரசர்களை போல, இதான் என் சிரிப்புக்கு காரணம் கேட்டாங்க. அப்ப உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் அப்பொழுதே முடிவெடுத்தார்கள், அப்ப இந்த கூட்டத்தில் இருப்பது இறை நெருக்கம் நமக்கு கிடைக்கும். அது எப்படிப்பட்ட கூட்டம்? ஜிஹாதுக்கு போறாங்கன்னு சொன்னாலே அவர்கள் உயிரோடு திரும்புவார்களா இல்லையா என்ற உறுதி கிடையாது. அப்படிப்பட்ட கூட்டம் என்று தெரியும் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. நான் ஜிஹாதுக்கு சென்று இறை பாதையில் கொல்லப்பட்டாலாவது இறை நெருக்கத்தை பெற வேண்டும். அது சொல்றது விளங்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவுக்கான அந்த விளக்கத்தை புரிந்திருந்தார்கள். இது ஜிஹாதுக்கான கூட்டம், அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வுக்காக போர் செய்கிற கூட்டம். இந்த போர் செய்கிற கூட்டத்தை பற்றி தான் பெருமானார் கனவின் மூலமாக நற்செய்தி சொல்லுகிறார்கள். அப்ப அந்த கூட்டத்தில் உள்ளவளாக நான் ஆக வேண்டும் என்று நாயகமே துஆ செய்யுங்க. நான் துஆ செஞ்சுட்டேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்களுக்கான ஆசையை பாருங்க. ஜிஹாத் என்றால் சென்றால் உயிர் போகும் என்று தெரியும், சில நேரங்களிலே உயிரோடு திரும்பி வரலாம் என்றும் தெரியும். அப்ப சென்றால் உயிர் போகும் என்று தெரிந்தும் கூட ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து வச்சிருக்கிறானா இல்லையா மறுமையில? அதனால இந்த உலகத்தில் இறை பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும், இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற தேட்டமும் நாட்டமும் ஆசையும் இருந்த காரணத்தால் முதல் கனவின் போது எனக்கு துவா செய்யுங்க. அதே போல இரண்டாவது கனவு, அந்த கனவுக்கும் துவா செய்யுங்க. நாங்கள் ஒரு கனவே உனக்கு போதும் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியவர்களே, சஹாபா பெருமக்கள் இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற ஆசையில் தன்னுடைய உயிரையோ பொருளையோ அவர்கள் பெரும்பாலும் அதை பொருட்படுத்தியதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு இறை நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகள் நமக்கு முன்னால் ஏராளம் இருக்கிறது. அவைகள் எல்லாம் சாதாரணமான ஒன்றுதான். தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது. இவைகளை செய்வது சாதாரணம் என்று சொல்கிறேன். தொழுத ஒருவனுடைய உயிர் போயிருமா? ஜகாத் கொடுத்த ஒருவர் இறந்து போயிடுவாரா? நோன்பு வச்சா ஒருவர் இறந்துருவாரா? இல்லையே. ஆனா ஷஹீத இந்த யுத்தத்துக்கு போனா நிச்சயமா இறந்து போவார். இல்லைன்னா உடல் உறுப்புகள் சேதமாகும், அல்லது காயமாகும், அல்லது பெரிய நஷ்டம் ஏற்படும். சில நேரங்களில் முழுமையாக திரும்பி வருவார், அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே, ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாங்கள் 5 காரியங்களுக்கான பரிகாரத்தை தேடினோம். 5 காரியங்களுக்கான பரிகாரத்தை தேடினோம், அதை 5 செயல்களில் பெற்றுக்கொண்டோம். ஒண்ணு என்ன? உணவின் பரக்கத்தை நாங்கள் தேடினோம், உணவில் அபிவிருத்தியை தேடினோம். உணவுல தரித்திரம் ஏற்படுமா இல்லையா? சில பேருக்கு அதாவது உணவில் பரக்கத்தை தேடுதல் என்றால், பரக்கத்து இல்லாத உணவு என்பது அங்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். உடல் உபாதைகளை ஏற்படுத்தலாம். அல்லது 5 பேருக்கு சமைச்சிருப்பாங்க, 2 பேர் கூட வயிறார சாப்பிட்டுருக்க முடியாது, 3 பேர் வெயிட்டிங்ல இருப்பாங்க. பானையில சோறு காலியா போயிடும். இதெல்லாம் பரக்கத்தின்மையினுடைய அடையாளம். நிறைய சாப்பிட்டுருப்பாரு, வயிறு நிரம்பி இருக்காது. ஒரு சஹாபி சொன்னாங்க, யாரும் சொல்ல, நான் நிறைய சாப்பிட்றேன், வயிறு நிரம்ப மாட்டேங்குது. அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன்னோட உணவில் பரக்கத்து இல்லையாப்பா, நீ சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுகிறாயா? குடும்பத்தினரோடு அமர்ந்து சாப்பிடுகிறாயா? இல்லை நாயகமே, குடும்பத்தினரோடு அமர்ந்து நீ சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு என்றார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க சொன்ன மாதிரி நான் சாப்பிட்டேன், கொஞ்சம் போல சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்ட ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. இப்போ இதுதான் பரக்கத்து நாங்க சொல்லலாம். அப்ப ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உணவின் பரக்கத்தை நாங்கள் தேடினோம், அதை துஹா தொழுகையில் பெற்றுக்கொண்டோம்.
இரண்டாவது சொன்னார்கள், கபரின் ஒளியை நாங்கள் தேடினோம், அதை இரவு தொழுகையில் பெற்றுக்கொண்டோம். மூன்றாவது சொன்னார்கள், முன்கர் நக்கீரினுடைய கேள்விக்கான பதிலை தேடினோம், அதை குர்ஆன் ஓதுவதின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். நான்காவது, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க நாங்கள் வழி தேடினோம் துனியாவில், அதை நாங்கள் நோன்பின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். ஐந்தாவதாக, மறுமை நாளில் அரிசியினுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. அப்ப மறுமை நாளினுடைய நிழலை நாங்கள் தேடினோம், அதாவது அந்த நிழல் கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொண்டோம். அதை நாங்கள் எதில் பெற்றுக் கொண்டோம் தெரியுமா? உலகத்தை விட்டு தனித்து வாழ்வதில் பெற்றுக் கொண்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஷகீபுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிற விஷயத்தில் முதலாவது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உணவில் பரக்கத்து துஹா தொழுகையில் இருக்குது. உணவின் பரக்கத்து எது தொழுகையில் இருக்குது? துஹா. அதற்கு லுஹர் தொழுகை தெரியும், ஃபஜ்ர் தொழுகை தெரியும். இதுன்னா லுஹா தொழுகை, அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொழுகை தான் லுஹா தொழுகை. பல மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சுக்கணும். இதான் சொன்னேன், மார்க்கத்தை நாம் ஆரம்பத்தில் 10 வயதில் படித்தோம். 10 வயதில் நம்முடைய மக்தப் மதரசாவில் என்ன ஆரம்ப கல்வியை படித்தோமோ அதே நிலையில் இருக்கிறோம். அதில் மேலேறி செல்ல வேண்டும், மேலே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருவது கிடையாது. மேராஜுடைய இரவுல கூட ஒரு தடவை சொன்னோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணக பயணம் ஏறி சென்றார்கள், நம்முடைய அமல்களில் ஏற்றமில்லையே. பல மேராஜுகள் நம்மை கடந்து வந்து விட்டது இல்லையா? பல மேராஜுகளை கடந்து வந்திருக்கிறோம், நம்முடைய அமல்களில் என்ன கூடுதல் வந்து? எதுவுமே இல்லை, இருக்கிறது தான் செய்யணும். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, துஹா தொழுகை என்று சொல்லப்படுவது சாதாரணமான தொழுகை அல்ல. அது எப்போ தொழணும்? ஒரு 8:30 மணிக்கு தொழலாம். 2 ரக்காத் போதும், அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, ஃபில் இன்சானி 360 மஃசிலா, மனிதனுடைய உடலில் 360 இணைப்புகள் இருக்கிறது. 360 ஜாயின்ட்ஸ், அதாவது 360 இணைப்புகள். இந்த 360 இணைப்புகளும் فعليه أن يتصدق عن كل مفصل منه بصدقة. இந்த 360 இணைப்புகளும் ஆரோக்கியத்தோடு செயல்படுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு இணைப்புக்கும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 360 தர்மம் செய்யணும். ஒரு தர்மம் செய்வதற்கே பல்வேறு தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. 360 தர்மங்கள் எப்படி செய்ய முடியும்? சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, கேள்வியை கேட்டாங்க. ஒமை யுதீகு ذلك யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் நபி அவர்களே, 360 தர்மங்கள் ஒரு நாளில் நாங்கள் எப்படி செய்ய முடியும் நாயகமே? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால அன்-நுஹாஅத்து ஃபில் மஸ்ஜித் தத்ஃபினுஹா, பள்ளிவாசலில் எங்கேனும் எச்சில் இருக்க கண்டால் அதை மண்ணில் புதையுங்கள், அதுவும் தர்மம் என்றார்கள். பள்ளிவாசல் எச்சில்னா பள்ளிவாசலுக்குள்ள எச்சி துப்புவாங்களான்னு கேட்கக்கூடாது. அந்த காலங்களில், பழைய காலங்களில் இந்த மாதிரி தரைகள் இல்லை, இது போல விரிப்புகள் விரிக்கப்பட மண் தரை தான். மண் தரையில் தான் தொழுதனர். ஒரு அவசரத்துக்கு என்ன செய்வாங்க, அந்த ஓரமாக அப்படி எச்சு துப்பி வைப்பாங்க. அது ஒரு பழக்கம் இருந்துச்சு இந்த காலங்கள். அந்த மாதிரி கண்டுச்சுன்னா அதை மண்ணை போட்டு மூடுங்க. இப்போ நாம் அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, எங்கேயாவது பள்ளிவாசலில் குப்பை கிடந்துச்சுன்னு சொன்னால் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டால் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். பள்ளிவாசலில் ஒரு பேர் தூசியாக இருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? நாம் துணியை வச்சு தொடச்சிட்டோம்னு சொன்னாங்க, தர்மம் செஞ்ச நன்மை. எங்கேனும் ஏதேனும் கிடக்கிறது சுத்தம் செய்தோம் என்றால் தர்மம் செய்த நன்மை. ஸல்லல்லாஹு மறுபடியும் சொன்னாங்க, இடர் தருகிற பொருளை, பாதையில் நாம நடந்து போறோம், ஒரு முள்ளு கிடக்குது, கல் கிடக்குது, பள்ளம் கிடக்குது, இடர் பாதையில் நடந்து செல்லும் பாதசாரிகளுக்கு இடர் தருகிற பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதும் தர்மம் தான். நீ காசை போய் கொண்டு போய் கொடுக்கிறது, டொனேஷன் கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, இது மட்டும் தர்மம் அல்லப்பா. அதனால நல்ல வசதியா போச்சு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். பெரிய பெரிய செல்வந்தர்கள் செல்வத்தின் மூலமாகத்தான் இறை நெருக்கத்தை பெற முடியும். செல்வத்தின் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும்? தர்மம் செய்ய முடியும். இதுவும் ஒரு தர்மம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருவது செய்ய இயலாதவர்கள். பெரிய கோடீஸ்வரர்கள் செய்வாங்க, லட்சாதிபதிகள் செய்வார்கள், தினந்தோறும் சதக்கா செய்வாங்க. ஏழை எளிய மக்கள் செய்ய முடியுமா? இந்த வழியை கிடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் தர்மம் தான். இவைகளை செய்யவும் சக்தி பெறவில்லை என்றால்,
இவைகளையும் உங்களால் செய்ய இயலவில்லை என்றால் இரண்டு ரக்காத்தை நீங்கள் துஹா தொழுது கொண்டால் இந்த தர்மங்கள் யாவற்றுக்கும் உனக்கு போதுமாகிவிடும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு தலைப்பில் என்ன சொன்னாங்க? உடல்ல 360 இணைப்பு இருக்குதுப்பா. 300 இவைகள் ஒவ்வொரு இணைப்பும் சீராக இயங்குவதற்காக ரப்புக்கு நன்றி தெரிவித்திட தர்மம் செய்ய வேண்டும். அப்ப இதெல்லாம் செஞ்சா நீ 360 தர்மம் செஞ்ச மாதிரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு கடைசி என்ன சொல்றாங்க? நீ துஹா தொழுகிற ரக்காத்து தொழு. இதெல்லாம் செய்ய முடியல, காசு பணம் இல்லை, தர்மம் செய்ய முடியல, வழியில உள்ள இந்த கல்லு மண்ணும் இல்லை, எல்லாம் கிளீனா இருக்குது, பள்ளிவாசல் எல்லாம் சுத்தமா இருக்குது, என்ன செய்யணும்? ரக்காத்து தொழுது 360 நன்மை, 360 தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவர் துஹா தொழுகை என்பது இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு பாரமான நன்மைகளை கொண்டதாக அமைய பெற்றிருக்கிறது. அடுத்து சொன்னாங்க ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், கபரின் ஒளி இரவு தொழுகையில் இருக்கிறது என்றார்கள். இரவு தொழுகை என்றால் நாம் எதை எடுப்பது? தராவிகை எடுப்பதா? தராவிகை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இரவு உபரியா தொழுதுகிட்டு இருக்கிறார், எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் பேரு தஹஜ்ஜுத் தான். இஷாவுக்கு பிறகு என்ன உபரியான தொழுகை தொழுகிறோமோ அவற்றுக்கெல்லாம் தஹஜ்ஜுத். நாம் சில பெயர்களை வைத்துக் கொண்டோம், அவ்வளவுதான். அப்ப இரவு தொழுகை என்று சொன்னால் தஹஜ்ஜுத் தொழுகை என்று சொல்லப்படும். தஹஜ்ஜுத் தான். ஃபஜ்ரே நம்மை தடுமாறு செய்கிறது. தஹஜ்ஜுத் எப்படி தொழுகிறது? பெரிய விஷயம் இல்லை. 5:15 பாங்கு சொல்றாங்க. நீங்க ஒரு 4:50 எழுப்பி உதவி செய்து 2 ரக்காத் தொழுதா போதும். 5:15 பாங்கு, 4:45 எந்திரிச்சிருங்க. தஹஜ்ஜுத் என்பது 8 ரக்காத் தான் ப்ராப்பரா தொழுகிற அவசியம் இல்லை. 2 ரக்காத். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாதும். ஒரு விஷயத்தை நல்லா விளங்கணும். நிறைய செஞ்சாதான் அல்லாஹ் அள்ளி கொடுப்பான்னு கிடையாது. பல்வேறு விஷயங்களில் இஸ்லாமிய மார்க்கம் சில இலகுவான வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. நிறைய செய்யறவங்க வழக்கமா செய்யறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, செய்யட்டும், பிரச்சனை இல்லை. குறைந்த அமலாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, குறைந்த அமலாக இருந்தாலும் சரி, அதை அழகாக நிரந்தரமாக செய்வதுதான் நல்லது. அதை அழகாக ஒரு நாள் செய்யறதில்லை, நிரந்தரமா செய்யணும். நீங்க 2 ரக்காத்து தொழுதாலும் அதுக்கு பேரு தஹஜ்ஜுத் தான். நீங்க 8 ரக்காத்து தொழுதாலும் தஹஜ்ஜுத் தான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இது இரவு தொழுகை. இதனுடைய ஃபதீலத்துகள், இதனுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி வஸல்லா ثم يقال امراته فصلت فإن نبت نضح بوجهه الماء. ஒருவர் இரவில் எழும்பினார், தாம் தஹஜ்ஜுத் தொழுதார், பிறகு உறங்கிக் கொண்டிருக்கும் மனைவியையும் எழுப்பி தஹஜ்ஜுத் தொழ வைத்தார் என்றால், உறங்கிக் கொண்டிருக்கும் மனைவியும் எழுப்பி தஹஜ்ஜுத் தொழ வைத்தார் என்றால், பிறகு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த மனைவி அசதியில உறங்கிட்டு இருக்கிறாங்க, தூக்க மிகைப்பு அவர்களுக்கு இருக்கிறது, சாதாரண எழுப்பினாலும் அவர்கள் எழவில்லை, கொஞ்சம் தண்ணீரை தெளித்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நதஹ பி வஜ்ஹிஹல் மாஅ, சிறிது தண்ணீரை அந்த பெண்மணியின் முகத்தில் தெளித்து அந்த பெண்ணை தஹஜ்ஜுத் தொழ வைத்தால், தன் மனைவியை தஹஜ்ஜுத் தொழ வைத்த அந்த ஆணுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ரஹிமல்லாஹு, அல்லாஹ் அருள் செய்வானாக. துஆ செய்றாங்க ஸல்லல்லாஹு. நாம் எத்தனையோ மனிதர்களை சந்தித்து எனக்கு துஆ செய்யுங்க, எனக்கு துஆ சொல்றோமா இல்லையா? அஜத்தை சந்திச்சா சொல்லுவோம், நல்ல மக்களை சந்திச்சா சொல்லுவோம், பாப்பாட்ட சொல்லுவோம், உம்மாட்ட சொல்லுவோம், மற்றவங்களை சொல்லுவோம், எனக்கு துஆ செய்யுங்க, துஆ செய்யுங்க, துஆ செய்யுங்க. இங்க பெருமானார் துஆ செய்யறாங்க. யாருக்கு துஆ செய்யறாங்க? யார் இப்படி தஹஜ்ஜுத் தொழுவாரோ, தன் மனைவியை எழுப்புவாரோ, சற்று தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுவாரோ, அதிலிருந்து என் மனைவி முகத்தில் தண்ணியை தெளிக்கிறதா, நான் நிம்மதியா சாப்பிட்டு உறங்குறத பிடிக்கலையான்லாம் கேட்கக்கூடாது. எப்ப நாம தண்ணி தெளிச்சா எடுவாங்க தெரியுமா? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எப்ப நாம தண்ணி தெளிச்சா எடுவாங்க அப்படின்னா, நாம தஹஜ்ஜுத்ல ஒழுங்கா பேணுதலா இருந்தா எடுவாங்க. நாம இன்னைக்கு ஹதீஸை கேட்டு போய் நாளை காலையில தண்ணியை தெளிச்சு பாருங்க, சட்டிப்பானை உருள ஆரம்பிச்சிடும். முதல்ல நாம தொழுது காமிக்கணும், நம்ம வீட்டில் நம்ம தொழுது காமிக்கணும், பிறகு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, நாம இங்க செய்யற பயானம் போல வீட்டில் போய் செஞ்சு அப்படின்னு சொன்னா உங்க பயான பள்ளிவாசல்ல வச்சுங்கன்றுவாங்க. அப்ப என்ன செய்யணும்? நாம செஞ்சுதான் காமிக்கணும். அவங்கள்ட்ட செஞ்சு காமிக்கணும், லேசா சொல்லணும், பிறகு இறுக்கமா பிடிச்சிடுவாங்க. பெண்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது. நான் சொல்ல வருவது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
அதே போல ஒரு பெண் இரவில் எழுப்பி தஹஜ்ஜுத் தொழுதாள், உறங்கிக் கொண்டிருக்கும் கணவனை எழுப்பி தஹஜ்ஜுத் தொழ வைத்தாள். இல்லை, அவர் ஆழமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார், சற்று தண்ணீரை தெளித்து அவரை தஹஜ்ஜுத் தொழ வைத்தால் அப்படிப்பட்ட பெண்ணின் மீது அல்லாஹ் அருள் செய்வானாக என்றார்கள் சொன்னார்கள். ஆக இந்த காரியத்தை செய்பவர்கள் மீது பெருமானாரின் துஆ ஏற்படுகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேரை செஞ்சு துஆ செய்யுங்கன்னு சொல்றோம். பெருமானாரின் துஆ எவ்வளவு பெரிய விஷயம். இந்த காரியத்தை செய்தால் பெருமானாரின் துஆ உங்களுக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, கபர் என்பது சாதாரணமானதல்ல. நாம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்க போவதும் கிடையாது. கபர் என்பது சாதாரணமானதல்ல. கபருக்கென்று சில தன்மைகள் இருக்கிறது. எந்த மையத்து கபருக்குள்ள போனாலும் அது தன்னுடைய அசல் குணத்தை காட்டும். அது நபிமார்களாக இருக்கட்டும் அல்லது வலிமார்களாக இருக்கட்டும், பிறகு அறிந்து நடந்து கொள்ளும் என்பது வேறு விஷயம். அதுக்கு சில இயற்கையான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். பாருங்க, ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள். அன்னையின் ஜனாசாவை ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குழியில் இறங்கி ஜனாசாவை உள்ள வச்சாங்க. அப்ப வெளியே இருந்து ஒரு சஹாபி சப்தமிட்டு கபரை பார்த்து சொன்னாராம். கபருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அந்த கபரை பார்த்து சப்தமிட்டு சொன்னார், கபரே, உன்னில் வைக்கப்படுகிற உடல் யாருடைய உடல் தெரியுமா? நபியினுடைய ஈரல் துண்டு, நபியினுடைய அன்பு, நபியினுடைய ஒரு பகுதி, நபியினுடைய இதயம் உன்னில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாங்க? நபியினுடைய அன்பு, நபியினுடைய ஈரல் துண்டு, நபியினுடைய இதயம், நபியின் ஒரு பகுதி உனக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ கபரே, உன்னில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த உடல் யார் உடல் தெரியுமா? இதோ அலி இருக்கிறார்களே, கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அவர்களது முகத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்துவானாக, அவர்களுடைய புனித மனைவியின் உடல் மட்டுமல்ல, சுவனத்து இளைஞர்களின் தலைவர்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் தாயாரின் புனித உடல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது உடலை உனக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம். கபருக்கே ஒரு இயற்கையான பண்பு. கபரு சொல்லிச்சானா, யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை உண்டு, யார் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு கடுகளவு நன்மை செய்தாலும் அதற்கான பலன் கபரில் உண்டு, கடுகளவு தீமை செய்தாலும் அதற்கான பலன் கபரில் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. கடுகளவு நன்மை. அவர் கபருக்கு பொதுவாக சொல்லுது. ஞானவான்கள் விளக்கம் சொல்லுவார்கள், பெருமானாரினுடைய இதயம், பெருமானாரின் ஈரல் துண்டு, பெருமானாரின் ஒரு பகுதி, அலி ரலியல்லாஹுடைய மனைவி, சுவனத்து இளைஞர்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களினுடைய தாயார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கபர் இப்படியான ஒரு பதிலை சொல்லி இருக்கிறது என்றால் நமக்கு எப்படிப்பட்ட பதிலை சொல்லும்? நம்முடைய நிலை கபரில் என்ன? உலகத்தில் வாழுகிற மனிதன், பூமியினுடைய மேற்தட்டில் வாழுகிற மனிதன் என்னென்ன காரியங்களை எல்லாமோ கண்மூடித்தனமாக செய்கிறான். கபரினுடைய வாழ்வு இருக்கிறதே என்பதை மறந்திருக்கிறான். மரணம் என்பது வந்துவிடுமே என்பதையும் மறந்திருக்கிறான். என்னென்னமோ செய்கிறான். கணிதற்குரிய நல்லோர்களே, கபர்களுக்கு செல்லுங்கள், சியாரத்து செய்யுங்கள் என்றார்கள். எத்தனையோ ஜனாசாக்கள் பல பள்ளிகளுக்கு வருகிறது, ஜனாசா தொழுகையை தொழுகிறோம், அந்த ஜனாசாவோடு செல்கிறோம், கபரிஸ்தானுக்கு செல்லுகிறோம், நம்முடைய கரத்தாலேயே குழிக்குள் மையத்தை வைக்கிறோம், நம்முடைய காலத்தாலே மண்ணை அள்ளி போடுகிறோம். மின்ஹா ஹலக்னாகும் வ ஃபீஹா நுஈதுகும் சொல்லி அங்க நின்று என்ன செய்யறாரு? மண்ணள்ளி போட்டுட்டு அங்க நின்று வியாபாரம் பண்றாரு. வியாபாரம் பண்றது தப்புன்னு சொல்லல. அது எப்படிப்பட்ட இடம்? கபரிஸ்தான் அல்லவா? மறுமையை நினைவு கூற வேண்டும் அல்லவா? இது போன்றுதானே எண்ணெய் கொண்டு வைப்பார்கள். இதே மாதிரி தானே ரெண்டு பேரும் குழி தோண்டிட்டு இருப்பாங்க எனக்காக. இதே மாதிரி தானே என்னை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள் வருவார். இதே போன்றுதானே என்னை கவனிடுவார்கள். இதே போன்றுதானே வெள்ளுடை உடுத்துவார்கள். இதே போன்றுதானே பல பேர் ஜனாசா தொழுவாங்க. இதே போன்றுதானே கபருக்குள்ள வச்சுட்டு எல்லாத்தையும் மூடி நடந்து போயிடுவாங்க. நான் தனியா கிடப்பேனே. நல்லோர்களை பார்த்த கபரு சொல்லுமாம், நல்ல மகனே வருக, உனக்கு சுப செய்தி உண்டாவதாக.
தீயவரை பார்த்து சொல்லுவான், நான் புழு பூச்சிகளில் வீடாக இருக்கிறேன், வா, இந்த பூமியில் நடமாடியவர்களிலேயே ஆக தீயவன் நீதான், வா உனக்கு பாடம் புகட்டுகிறேன் என்று சொல்லணும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, இறை நெருக்கம் பெறுகிற வழிகளை நாம் தேடி பிடித்து இறை நெருக்கம் உடையவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.